தேர்தல் ஆணையம் ஏன் நடவடிக்கை இந்த விஷயத்துல எடுக்க மாட்டேங்குது? நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஏங்க, திருடனை பத்தி கம்ப்ளைண்ட் நீங்க வந்து இன்னொரு திருடனுக்கு போய் கொடுப்பீங்களா? தேர்தல் ஆணையம் அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமாங்க? அந்த ராமரோட போட்டோ வச்சு பண்றானுங்க, ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க, பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னா அவங்க வந்து வாங்கப்பட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்களுடைய ஆளுதான், அதனாலதான் சும்மா இருக்கான். அதாவது இங்க இந்த நாட்டில் இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்து எதுவுமே நடக்காது. அவங்க சொல்றது தான் நடக்கணும். நான் ஒரு வரணும், எவனும் இருக்கக்கூடாது, எதிர்கட்சி இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கறவங்க இருக்கக்கூடாது, நான் என்ன செஞ்சாலும் அப்படிதான் ஓகே. முதல்வர் தானே பண்ணாங்க. 147 MP இருந்தா அவங்க எல்லாரும் வெளியே அனுப்பி தானே ரூல்ஸை பாஸ் பண்றானுங்க. சவுத் இந்தியா எப்பொழுதும் ஒரு டிஃபரெண்டா இருக்கும். ஆனா கர்நாடகா போன வாட்டி 26 சீட்டு, இந்த வாட்டி அது வாய்ப்பு இருக்கு. அப்பப்போ மக்களுக்கு கூட அறியாமையில ஓட்டு போடுவானுங்க. இந்த வாட்டி பார்ப்போம். அதே கர்நாடகா தானே இப்போ அவங்கள இறக்குச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்ல. இப்போ 2 பேர் இணைந்து வந்திருக்காங்க, கள்ள மாதிரியும் கேப் மாதிரியும் முள்ள மாதிரியும். மக்களோட இதை பாருங்க, கடைசியில வந்து தேர்தலில் வந்து ஜெயிக்கிறதோ தோக்குறதோ மக்கள் தான். அவங்களுடைய வாழ்க்கை தான், அவங்களுடைய எதிர்காலம் தான். இந்த வாட்டி மக்கள் யோசிப்பாங்க.